நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சன நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் தண்டகாரண்யம். பொதுவாக திரை கதை சொல்லல் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இருந்தது இந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் எடுக்கலாம். ஒரு கேரக்டர் அது நடந்து வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை பார்க்கும், ஒரு விஷயத்தை 10 நிமிஷம் ஒரே ஃப்ரேமை பார்த்து பேசிகிட்டு இருக்கும், இப்படிலாம் இருக்கும்ல. இது இதை பார்க்குறதுக்குன்னு ஒரு டீம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனங்கள் இருக்கும். கலைப்படங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க. இன்னொன்று கமர்ஷியலான ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா படங்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்கும் இல்லையா. பொதுவாக இந்த கலை படங்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள் தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அந்த ஸ்க்ரீனில் சொல்லித்தான் தீரணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டில் ரொம்ப தெளிவாக அதை செய்வாங்க. கமர்ஷியல் பட இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மசாலாவான ஒரு படத்தை சொல்லி நல்ல ஒரு வியாபாரமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் செய்வாங்க. இது ஒரு 2 வகை இருக்குது. இந்த 2 பிளண்டையும் சேர்த்து ரொம்ப அழகாக தான் நினைக்கக்கூடிய விஷயத்தை, அந்த கலை படைப்பை ரொம்ப அழகாக கமர்ஷியலாக்கி கொடுக்கக்கூடிய வித்தையை நம்ம வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் அதியன் ஆதிரை. அவர் இயக்கியிருக்க படம் தான் இந்த தண்டகாரண்யம். உங்களுக்கு இந்த விசாரணை, விடுதலை, டானாக்காரன் அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்டகாரண்யம் இந்த படத்தோட விமர்சனத்துக்கு உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி, வண்ணத்தமிழ் சினிமா இந்த இணைய தொலைக்காட்சி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற அத்தனை வீடியோஸும் உடனடியாக உங்களை அடையும்.